டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2022 ஆண்டு கேட்கப்பட்ட பொதுத்தமிழ் கேள்வி. கம்ப ராமாயணத்தில் 1000 அம்பிக்கு நாயகன் என குறிப்பிடப்படுபவர் யார்? இதற்கான ஆப்ஷன்ஸ் குகன், ராமன், ராவணன், கும்பகர்ணன். இந்த ஆப்ஷன்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி சரியான விடையை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அம்பினா என்னன்னு தெரிஞ்சுப்போமா? அம்பி அப்படின்றது கப்பலை குறிக்கும். அம்பி அப்படின்றது கப்பல். அப்போ இந்த இடத்துல 1000 கப்பல்களுக்கு நாயகன் ஆப்ஷன் ஏ குகன். குகன் அப்படி சொல்லப்படக்கூடியவன் 1000 கப்பல்களுக்கு தலைவன். அவனுடைய தலைமையில் 1000 கப்பல்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவன் எதிரிகளை வில்லம்பு கொண்டு அடித்து அழிப்பதில் போர்க்குணம் மிக்கவன். அவனுடைய போராற்றலுக்கு நிகரில்லை அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் தோணித்துறை அப்படின்ற கங்கை ஆற்று பகுதியில் இருக்கக்கூடிய ஊருக்கு தொன்று தொட்டு அவன் தான் உரிமையாளர். அதாவது அவனுடைய பரம்பரையின் கீழே தான் அந்த ஊரானது இருக்கு. அதனால அவன் தொன்று தொட்டு தோணித்துறையின் உரிமையாளன் அப்படின்னு சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் கம்பர் அவனுடைய உடல் வலிமையை எப்படி வர்ணிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவனுடைய தோள்களை மலைக்கு உதாரணமாக சொல்றாரு. மலை எப்படி அடர்ந்து விரிந்து இருக்குமோ அது மாதிரி அவனுடைய தோள்கள் அடர்ந்து விரிந்து அகலமாக இருக்கும் அப்படின்றத கம்பராமாயணத்தின் வழி குகனை பற்றி அவ்வளவு அழகாக கம்பரானவர் விவரிக்கிறாரு. இந்த மாதிரியான டிஎன்பிஎஸ்சி கேள்விகள் மற்றும் டிஎன்பிஎஸ்சி ஃபேக்ட்ஸுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.